ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த மழை காலத்தில் நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மழையில் வந்து அதிகமான பூச்சி தாக்குதல் ஏற்படும் செடிகளில். ஆனால் இது மருந்தடிக்கவும் முடியலை. கிட்டத்தட்ட நானெல்லாம் மருந்தடித்து வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. பட் 20 நாள் வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிச்சிருக்கு. அந்த முட்டை அமினோ அமிலம் வந்து பூச்சியே எதுவும் வரலை. இப்போவும் பூச்சி இருக்குதா அப்படின்னா பூச்சி இல்லை. ஆனால் எறும்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது செடிகளில். ஆனால் ஒயிட் பூச்சி வெள்ளைப்பூச்சி இருக்குதா அப்படின்னா வெள்ளைப்பூச்சியும் இல்லை. எனக்கு வந்து வேறு ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. அவங்க தான் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வேலைகள் செய்வாங்க. அன்றைக்கி கூட நான் வந்து புடலங்காய் பறிச்சப்போ பார்த்துருப்பீங்க. புடலங்காயில் கொஞ்சம் ஓட்டையாக 2-3 இடத்துல இருந்தது. அப்போ ஒரு சகோதரி கூட சொன்னாங்க. ஸோ அந்த ஆள் வந்து ஏதாச்சும் பண்ணி வைக்கும்போது அந்த காய் வந்து கொஞ்சம் எறும்பு அரிக்குதுங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று இன்றைக்கி பண்ண போகிறேன். மருந்து அடிக்கலான்னு இன்றைக்கும் நினச்சா இந்த வீக்கெண்ட் அடிக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண உடனே மழை பெஞ்சிட்டாலும் செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே, இப்போ 2-3 நாளாக உங்களுக்கு நான் வந்து அறுவடையும் அதிகமாக காமிக்கலை. என்னென்னா ஓடி வந்து எதையாவது பறிச்சுட்டு போய் சமைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறனால பறிக்கிற எல்லாத்தையும் அறுவடையை காமிக்கவும் முடியலை. லைட்டாக நேற்று பிரண்டை மட்டும்தான் காமிச்சேன். அந்த மாதிரி ஒரு சிலது தான் காமிச்சிட்ருக்கேன். ஆனால் பீக்கங்காய் நேற்று பறித்தேன், கொஞ்சம் பக்கத்துலலாம் ஷேர் பண்ணேன். பட் காமிக்கலை, டைமும் இல்லை. ஓகே, இப்படி தான் போயிட்டுருக்குது. மழைக்காலங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.